திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்ட மாரடைப்பினால இன்னைக்கு இசையமைப்பாளர் தேவாவுக்கு நேர்ந்த மிகப்பெரும் சோகம். வெளியான அந்த அதிர்ச்சி செய்தி ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் கண்ணீரில் மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான இசையமைப்பாளர், அதிலும் குறிப்பா கானா பாடகர் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எல்லாருக்கும் ஞாபகத்து வருது தேவா தான். ஏன்னா இவரை எல்லாருமே தேனிசை தென்றல் தேவான்னு தான் அழைப்பாங்க. அதே மாதிரி கானா பாடலுடைய காட்ஃபாதர் அப்படின்னு தேவாவை சொல்லலாம். இப்படி எல்லார் மனதிலையும் நீங்காத இடத்த பிடிச்சிருக்க இசையமைப்பாளர் ஆரம்பத்துல தமிழ் சினிமால இசையமைக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்காரு. தேவா எப்படியாவது பெரிய இசையமைப்பாளர் ஆகணும் அப்படின்னு தான் வேலை பார்த்துட்டு இருந்த அரசு பணி வேலையை தூரத்துக்கு எரிஞ்சிட்டு நிறைய வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்காரு. ஆரம்பத்துல சந்திரபோஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட சேர்ந்து இவர் இசையமைச்சிருக்காரு. அப்படி இசையமைச்ச எந்த ஒரு படமும் பெருசா வெற்றி பெறல. அதனால ஒரு வெற்றி வாய்ப்பை தேடி அலைஞ்ச தேவா தனது தம்பிங்க கூட சேர்ந்துக்கிட்டு நிறைய சின்ன சின்ன படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. என்னதான் இப்படி தொடர்ந்து இசையமைச்சினாலும் பாட்டு பண்ணாலும் அவரால் அவர் நினைச்ச மாதிரி ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்திக்க முடியல. அப்படி தொடர்ந்து கஷ்டப்பட்ட இந்த தேவாவுக்கு திடீர்னு நம்ம நடிகர் பிரசாந்த் நடித்த முதல் திரைப்படம் வைகாசி பிறந்தாச்சு. அந்த திரைப்படத்துல தான் அவருக்கு முதல்ல இசையமைக்கிற வாய்ப்பும் பாடக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது. அந்த திரைப்படம் தான் அவருடைய இசை பயணத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை அவருக்கு தேடி கொடுத்துச்சு. அந்த படத்துல அவர் பாடின பாடல்களும் இசையமைச்ச பாடல்களும் பயங்கர ஒரு வெற்றி. அதை தொடர்ந்து அவருக்கு நிறைய பாடல்கள் அடுத்தடுத்து ஹிட்டாக அமைச்சது. அதே நேரத்துல தான் இசையமைப்பாளராக இருந்த மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் இளையராஜா. அவருக்கு போட்டியா யாராலையுமே அந்த நேரத்துல வர முடியல. அப்போதைக்கு அவருக்கும் ரஜினிகாந்துக்கும் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாட்டால அந்த நேரத்துல அவர் நடித்த அருணாச்சலம், பாஷா படங்கள்ல தேவாவுக்கு இசையமைக்கிற வாய்ப்பு தானாவே வந்து கிடைச்சதான். அந்த படங்களுக்கு தேவா இசையமைச்சாரு. அதன் மூலயமா புகழோட உச்சத்துக்கே போனார் தேவா. ஏன்னா அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாருடைய படத்திலேயே தேவா இசையமைச்சதன் காரணமா அதன் பிறகு நிறைய படங்கள் வந்து குமிஞ்சது. அப்படி அவர் இசையமைத்த எல்லா படங்களுமே பயங்கர வெற்றியும் அடைஞ்சது. ஆனா இளையராஜாவால இசையமைப்பாளர் தேவாவுக்கு நிறைய பிரச்சனைகளும் வந்திருக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்துல இளையராஜா பெரிய ஒரு ஆளுமை வாய்ந்த இசையமைப்பாளராக இருந்திருக்காரு. அதனால தேவா ரொம்ப கஷ்டப்பட்டு பல பிரச்சனைகள் தாண்டி தான் ஒவ்வொரு படத்துலையுமே இசையமைச்சு அவருடைய இந்த வெற்றி பாதையில அவரு தனியாவே பயணிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, என்னோட இசை மூலியமா நான் கண்டிப்பா மக்களுக்கு நேர்த்தியான பாடல்களை தருவேன் அப்படின்னு தொடர்ந்து தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளா இசை பயணத்துல தேவாவுக்குன்னு தனி ஒரு இடம் மக்கள் மனதுல இதுவரைக்கும் அழிக்க முடியாத இடமா மாறியிருக்கு. அப்படி தேவா பாடின நிறைய கானா பாடல்கள் மக்கள் மத்தியில இன்னமும் அங்கங்க ஒழிக்கப்பட்டு தான் இருக்கு. அப்படியாப்பட்ட தேவாவுக்கு வயசு இப்போ 65 தாண்டிடுச்சு. இந்த நேரத்துல கூட அவரு இப்போ சில முக்கியமான திரைப்படங்களுக்கு இசையமைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு சில வெப்சீரிஸ்க்கும் கூட அவரு இசையமைச்சு தான் இருக்காரு. இப்படி இந்த வயசுலயும் அவரு இசையமைச்சிட்டு இருந்த இந்த நேரத்துல திடீர்னு அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கு. திடீர் மாரடைப்பினால மயங்கி விழுந்த தேவா மிக மிக ஒரு மோசமான நிலைமையில அவர் இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னும், அவரோட உடல்நிலை இருக்க இருக்க மிக மிக மோசமடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னும், அதன் காரணமா அவரை காப்பாற்றுவதே மிக மிக கடினம் தான் அப்படின்னு மருத்துவர்கள் கைவிச்சிட்டாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான சோக செய்தி சற்று முன் நேற்று வெளியாகி ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு.